திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 58 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது கழக பொதுச் செயலாளர் பேசியதை தற்போது பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 4 முதலமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் தான் தேவை. ஆனால் திமுகவில் மட்டும் 4 முதலமைச்சர்கள் இன்றைக்கு அதிகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், திரு துர்கா ஸ்டாலின் ஆக 4 முதலமைச்சர்கள் தமிழகத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் எந்த நன்மை மக்களுக்கு கிடைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் கடுமையான விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க. 2011க்கு முந்தைய எப்படி இருந்தது, 2011க்கு பின்பு எப்படி இருக்கிறது என்று 10 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், அதனால் மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிறது என்று சீர்தூக்கி பாருங்கள். இன்றைக்கு நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிமுக ஆட்சியிலே 2019 7 பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2022 ஆண்டு விடியா திமுக ஆட்சியிலே 58 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த 3 ஆண்டு 19, 20, 21, 22 4 ஆண்டு காலத்திலே இன்றைக்கு எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு மக்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. யாரோட இருக்காரு, யாரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார். ஆக இந்த கடத்தில் போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டவர் முதலமைச்சரோடு நெருக்கமா இருக்கிறார். அவருக்கு என்ன தொடர்பு நமக்கு தெரியாது. அதேவேளை இந்த போட்டோல யாருக்காரு பாருங்க, யாருக்கிறா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆக அப்பாவும் மகனும் முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரும் அந்த போதைப் பொருள் கடத்தல் ஆசாமியோடு புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. இதோட உயர் போலீஸ் அதிகாரியோடைய அவர் ஒரு பரிசு பெறார், அவரோடையும் போட்டோ எடுத்திருக்காரு. இப்படி இந்த ஆட்சியாளருடைய இன்றைக்கு நெருக்கமாக இருந்துகிட்டு வெளிநாட்டுக்கு 2 ஆண்டு காலமாக போதை கடத்தல் ஈடுபட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை விற்பனை செய்ததாக தகவல் இருக்கிறது. ஆக இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளருடைய துணையோடு இன்றைக்கு அவருடைய நெருக்கமாக இருப்பதை காட்டிக்கொண்டு திமுக நிர்வாகிகள் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக இன்றைய தினம் தெரிகிறது.